ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமரி ஆக்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிவிகே வந்து ஒரு இணக்கமான ஒரு அப்ரோச் வந்து ஃபாலோ பண்றாங்களா, பீட் இன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்? ஒரு முன்னாடி வந்து நம்ம கவர்னர் வர்சஸ் கவர்மெண்ட்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் போயிட்டே இருக்கும், இப்போ அது வந்து ஸ்லோவா நீங்க அதை குறைக்கிறீங்களா? தேங்க்யூ சிஸ்டர். 4 இயர்ஸ் கழிச்சு மட்டும் கிடையாதுங்க, 2 இயர்ஸ் கழிச்சு ஃபுல் லைவ் போயிருக்கு. சட்டமன்றம் நேரலை என்பது இன்னைக்கு சின்ன குழந்தைங்க உட்காந்து பாக்குறாங்க. பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சினிமா பாட்டும் போக அல்லது ஒரு கார்ட்டூனும் பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள் மட்டும் அந்த சின்ன பசங்க கூட இப்ப வந்து சட்டமன்ற நிகழ்வுகளை பாக்குறாங்க. அப்ப இதுதான் புதிய அரசாங்கம், இதுதான் விஜய் சர்க்கார். அப்ப இங்க இருந்து நம்ம நேரலையை தொடருவோம். இங்க இருந்து நாம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெறுமனே கூச்சலிட்டு கத்தி கலாட்டா பண்ற மாதிரி இல்லாம ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவான மக்களுக்கு ப்ரோ பீப்புளா இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுப்போம். எஸ், நாங்க வந்து அந்த உரையாடலுக்கு ரெடியா இருக்கோம். அதே சமயம் முன்ன மாதிரி இந்த கலாட்டா பண்றது, இது மாதிரி அந்த சிறுமைப்படுத்துறது, மாண்பை குலைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் கூட இடமில்லை. ஏன்னா இது மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களினுடைய கேபினெட்.